திருநெல்வேலி மாவட்டம் அம்பாசமுத்திரம் அருகே குடியிருப்பு பகுதியில் மீண்டும் மீண்டும் கரடி நடமாட்டம் இருப்பதை அடுத்து பொதுமக்கள் அச்சத்தில் உள்ளனர். களக்காடு முண்டந்துறை புலிகள் காப்பகம் அம்பாசமுத்திரம் வனசரகத்திற்குட்பட்ட மலையடிவார கிராமங்களில் கரடி, காட்டுப்பன்றி, சிறுத்தை, யானை உள்ளிட்ட வன விலங்குகள் வனப்பகுதியிலிருந்து வெளியேறி பயிர்களை சேதப்படுத்தியும் வீட்டு விலங்குகளை தாக்கியும் வருகின்றன. இந்த நிலையில் மார்ச் மாதத்தில் ஐயன்சிங்கம்பட்டி மற்றும் கல்லடைக்குறிச்சி நெசவாளர் காலனி பகுதியில் பலமுறை கரடி நடமாட்டம் இருந்து வந்துள்ளது. இதையடுத்து வனத்துறையினர் நெசவாளர் காலனியில் அக்னி சாஸ்தா கோவில் பகுதியில் கரடியை பிடிக்க கூண்டு வைத்தனர். இந்த கூண்டில் மார்ச் 29ஆம் தேதி கரடி ஒன்று சிக்கியது. கூண்டில் சிக்கிய கரடியை அடர்ந்த முண்டந்துறை வனப்பகுதியில் கொண்டு விட்டனர். இதையடுத்து பொதுமக்களிடையே ஏற்பட்ட நிம்மதி நீடிக்கவில்லை. மீண்டும் ஏப்ரல் 8ஆம் தேதி ஐயன்சிங்கம்பட்டி பகுதியில் மீண்டும் கரடி நடமாட்டம் இருந்ததை அடுத்து பொதுமக்கள் மீண்டும் அச்சத்தில் ஆழ்ந்தனர். இந்த நிலையில் நேற்று இரவு 10:40 மணி அளவில் நெசவாளர் காலனி அக்னி சாஸ்தா கோவில் வளாகத்திற்குள் வந்த கரடி ஒன்று அங்கிருந்த அபிஷேக பொருட்களை தின்றும் தீபாராதனை பொருட்களை தள்ளிவிட்டும் சென்றுள்ளது. இதனால் மீண்டும் பொதுமக்கள் அச்சமடைந்துள்ளனர். வனத்துறையினர் கரடி நடமாட்டத்தை கண்காணித்து எத்தனை கரடிகள் உள்ளன என்பதை அறிந்து கூண்டு வைத்து அத்தனை கரடிகளையும் பிடித்து வனப்பகுதியில் விட வேண்டும் என்று பொதுமக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.